ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னா இவர் மன்மோகன் சிங், ஆக்சுவலி நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை சொல்லிப்போம். ஸோ ஒன் ஆஃப் த எக்கனாமி லெஜெண்டுன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அவரோட நல்லடக்கம், அதாவது இறுதிச்சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால்ட்டு அவருக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 63 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,813 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,699 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 226 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 57 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 43,721 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 51,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 3% மேலே போச்சு. அதுக்கு ரீசன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோனில் ஒரு பாட்டை விற்க இருக்கிறாங்க. அந்த பேசிஸில் ஏற்றிருக்காங்க அந்த இண்டஸ்இண்ட் பேங்க். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1,323 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் பார்க்கும்போது 2,544 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஏஎஸ் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஆக்சுவலி கேரட்ஜ் இவங்க வந்து ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 26 ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட், இண்டிகோ பெயிண்ட்ஸ், அது மாதிரி இந்த பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இதில் அடங்குது. ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்லேயே பார்க்கும்போது இந்த பெயிண்ட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே தான் விழுந்துருந்துச்சு. ஆவரேஜாக 5% மேலே கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ருப்பி டிப்ரிசியேஷன், அது ஒன்று. நெக்ஸ்ட் ஹையர் காஸ்ட், குறிப்பான இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே ஹையர் காஸ்ட்டில் கிடைக்கிறதுனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஃபினான்ஷியல் 22 to 23 அந்த போஸ்ட் பேண்டமிக் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பர்கர் பெயிண்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸு, கேன்சாய், நெர்லாக் பெயிண்ட்ஸு, அக்ஸோ நோபல், இண்டிகோ பெயிண்ட்ஸு ஃபினான்ஷியல் 24 மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட் ஹாப்பில் நெகட்டிவ் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. அதனால கேரட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் 26 ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறது இப்போதைக்கு பெயிண்ட் கம்பெனி ஸ்டாக் பக்கம் போக வேண்டாம். ஏன்னா வேல்யூஷனும் நமக்கு ஃபேவராக இல்லை. ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருக்குது, பிஸ்னஸும் ப்ரெஷரில் இருக்குது. ஒன்ஸ் வந்து காம்படிஷன் மார்க்கெட்டில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ஒரு பக்கம், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் ஒரு பக்கம், பெயிண்ட் கம்பெனிஸ் காம்படிஷன் ஒரு பக்கம். இப்படி இருக்க பட்சத்தில் அந்த ரா மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மூலப்பொருட்கள் அந்த ரேட்டும் ஹையராக இருக்கிறதுனால பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்பில் ரெட்டிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 3% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் 1,389 க்ளோஸ் ஆயிருக்கு. 98 வரைக்கும் போனாங்க. ஸோ 400 தாண்டிச்சு என்னன்னு தெரியல. பட் ஆக்சுவலி 1,389 க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் டி லபார்டிஸ். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2.5% பாசிட்டிவ், 3,049 வரைக்கும் போயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 953 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான பேங்க் தான். பட் ஆக்சுவலி இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸில் ஒரு பாட்டை விற்க போகிறோம், ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் தான் ப்ரெஷரில் இருக்குது, அதில் ஒரு பாட்டை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸும் இன்றைக்கி 1.5% அப்பு, டிமார்ட் 1.5% அப்பு, ஈச்சர் மோட்டர்ஸ் 1.5% அப்பு, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே 1.5% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மிட் கேப்பில் பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்ட் 5% பாசிட்டிவ், 1,539 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டரில் கொச்சின் ஷிப்யார்ட் அப்பு, மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ் 2 உடைச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸும் பாதியாக இருந்துச்சு. இது கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% அப்பு, 1,695 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ டிஃபென்ஸ் செக்டரில் இந்த நியூஸ் வர்றதுக்கு ரீசன் ஆக்சுவலி அவங்க வந்து சம் லேக் க்ரோர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயனடைய வாய்ப்பு இருக்க பட்சத்தில் இதை ஏற்றிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ அது இல்லாமல் கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து அதானி போர்ட்ஸ்லேருந்து ஒரு ஆர்டரும் கிடச்சிருந்துச்சு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4.5% அப்பு, எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா லிமிடெட் 3.5% அப்பு, ஓரக்கல் ஃபினான்சியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் 2.5% அப்பு, லூப்பின் 2% அப்பு, பயோகான் 1.5% அப்பு. ஸ்மால் கேப்பில் நான் சொன்ன மாதிரி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் 8% அப்பு, ஜோதி லேப்ஸ் லிமிடெட் 5% அப்பு, கரூர் ஐசியா பேங்க் 3% மேலே போயிருக்கு, ஸ்வான் எனர்ஜி 3% அப்பு, கிளென்மார்க் ஃபார்மா 2.5% அப்பு. அடி வாங்கின ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக் பக்கம் போக வேண்டாம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இதுக்கு பதிலாக பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் போயிருக்கோம். ஏன்னா நான் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதாவது BHEL இந்த ஷேரை வாங்கலை, BEL அந்த ஷேரை வாங்கினேன்.
ஸோ ஓவராலாட்டு ஒரு நல்ல இதாக, ஏன்னா ரெண்டுமே 300 அந்த டைமில் தான் நான் பார்த்தேன். அந்த சைடு வாங்கினேன், பெல்ல வாங்கினேன், அது 300 தாண்டி போச்சு. பட் இப்போ இது வந்து 235 ரூபாய்க்கு வந்துடுச்சு. கெயில் வந்து 2.5% காலி, 192 ரூபா இருக்குது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 452க்கு வந்திருக்கு, 2.5% அடி வாங்கிரு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைமன்ஸோ இன்னைக்கு வந்து 2.5% அடி வாங்கியிருக்கு. ஆர்இசி லிமிடெட் 2.5% அடி வாங்கியிருக்கு, 507 ரூபாவில் இருக்குது. என்ஹெச்பிசி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம், 80 ரூபாவில் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் 2% நெகட்டிவ். ஜிண்டால் ஸ்டீல் பவர் 1.5% நெகட்டிவ். நெக்ஸ்ட் என்எம்டிசி இன்னைக்கு வந்து 67% நெகட்டிவ் காட்டும். அதுக்கு ரீசன் போனஸ் ஷேர், அதுக்காண்டி அது ரெண்டாவது பிரிச்சிருக்காங்க. மேசகான் டாக்ஷி பில்டர்ஸும் இன்னைக்கு 51% நெகட்டிவ்னு காட்டியிருக்கோம். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி லிமிடெட் இன்னைக்கு 3% காலி. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதுவும் 2% நெகட்டிவ்ல இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஆம்பர் என்டர்பிரைசஸ் 5% காலி. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா இது வந்து 2% நெகட்டிவ். ஹிந்துஸ்தான் காப்பர் 2% நெகட்டிவ். சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் 2% நெகட்டிவ். ரெட்டிங்டன் லிமிடெட் 2% நெகட்டிவ்ல இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது செக்டார் வைஸ் ஃபார்மா 1.5% பாசிட்டிவ். ஆட்டோ, கன்சியூமர் டெக்னாலஜி, பேங்கிங் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. சர்வீஸ், மீடியா, ரியாலிட்டி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட், இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஃபார்மா, ஆட்டோ, கன்சியூமர் டெக்னாலஜி, பேங்கிங் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் அது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு, இவங்க O2 பவர் அப்படிங்கிற கம்பெனியில் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சப்சிடரி ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜி லிமிடெட் அவங்க மூலமாட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அவங்களோட ரினோவபிள் எனர்ஜி, அதாவது O2 பவரோட ரினோவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெடிஷ் அசட் மேனேஜர் ஈக்விட்டி பார்ட்னர்ஸும் சிங்கப்பூர் தமாஸ் ஹோல்டிங்ஸ் மூலமாட்டு இதை அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்டர்பிரைஸ் வேல்யூஷன் பார்க்கும்போது 12,468 கோடி, விச் மீன்ஸ் $1.47 பில்லியன். அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து O2 பவரில் வந்து 12,468 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த O2 பவரோட ரினோவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்ம் கெப்பாசிட்டி 4,699 மெகாவாட்டு. இதில் 2,259 மெகாவாட் வந்து ஜூன் 25ல வந்து ஆக்சுவலி ஜூன் 2025ல ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,463 மெகாவாட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 974 மெகாவாட் வந்து பைப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஜூன் 2027க்குள்ளே ஷெடியூல்ட் ஆகிருக்கு, எல்லாமே கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஹீரோ மோட்டருக்கு அப்போ நெக்ஸ்ட் வந்து ஹார்லி டேவிட்சனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் இன்னொரு நியூ பைக் வந்து கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்லேயும் ஒரு நியூ பைக் கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. ஹீரோ மோட்டருக்கு அப்போ ஹார்லி டேவிட்சனும் இந்த X440 அந்த மோட்டர் சைக்கிள் ரேஞ்சை வந்து நியூ வேரியண்ட்டில் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டருக்கு அப்போ அமெரிக்காவோட ஹார்லி டேவிட்சன் அந்த கொலாபரேஷனை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். புதுசாட்டு பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் குளோபல் லெவலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹீரோ மோட்டருக்கு அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. என்பிசிசி மல்டிபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 368 கோடிக்கு வேல்யூக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இவங்க கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் வின் பண்ண பட்சத்தில் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக மாட்டேங்குது, கும்பா தான் பாடுது. ஆனால் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலே போகிறாங்களா இல்லையான்னு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடக்குது, பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போக மாட்டேங்குது. ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்கவர் ஆகிருக்கு. ஏன்னா நேற்று ஒரு ஃப்ரெஷ் ஹைட் லோ டச் பண்ணியிருக்கும் போல் 85.81 அந்த லோவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 85.40 சம்திங்கில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் ருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜான்வரியில் தான் 85 போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 2024லே டிசம்பர்லேயே வந்து 86 டச் பண்ணிடும் போல் இருக்குது. ஃபார்மர் சுசுகி மோட்டரோட சேர்மன் ஒசாமு சுசுகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணார். ஸோ அவரோட 94 வயசில் வந்து அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுசுகி, அதாவது ஃபார்மர் சுசுகி மோட்டர்ஸோட சேர்மன் ஒசாமா சுசுகி அவர் வந்து 94 வயசில் இறந்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் தான் அந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து லாங் டேர்ம் வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ NFO ஜான்வரி 9லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஜான்வரி 9லேருந்து 23ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஓவராலாட்டி NTPC வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் 300 அந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணேன், 340 அந்த சமயத்தில். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருக்கேன். 335 ரூபா இப்போ இருக்குது கடைசி மார்க்கெட்டில். ஸோ கொஞ்சம் இறங்கியிருக்காங்க. 448 ரூபா வரைக்கும் போச்சு ஆல் டைம் ஹை.
நான் அப்போவே செல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. அதுலேருந்தே கிட்டத்தட்ட 110 ரூபா அந்த ஷேர் இறங்கியிருக்கு என்டிபிசி. எனக்கு மட்டுமே ஒரு ஷேருக்கு 110 ரூபா இறங்கியிருக்கு என்டிபிசி. 448 தான் அவங்களோட 50 டிவி ஹை. பீக் லெவல்லேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி வேல்யூஷன் 14 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்குது. 1.93 தான் புக் வேல்யூ இருக்குது. என்ன கேட்டால் என்டிபிசி ஒரு லாங் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஸ்டாக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியனில் நான் வந்து என்டிபிசியை வாங்கியிருக்கிறேன். டாடா பவர் கன்சிடர் பண்ணால் அது வேல்யூஷன் இப்போ ஃபேவராக இல்லை. பட் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து என்டிபிசியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.